இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பிதாவின் சித்தப்படி கேட்கப்பட்ட விண்ணப்பமும் வேண்டுதலும் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். Today we are going to meditate on God's word on the topic the prayers and supplications according to the will of God that was heard. கடந்த மாதத்திலே நாம் நமது விருப்பமும் தேவனுடைய சித்தமும் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். Last month we have seen our desires and the will of God. இந்த வாரத்திலே நாம் பிதாவின் சித்தமும் தின்படி கேட்கப்பட்ட விண்ணப்பங்களும் வேண்டுதலும் என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். This week we are going to see God's word on the topic the heard prayers and supplications according to the will of God. அதற்காக தொடக்க வசனமாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'm reading Hebrews 5:7. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறது. It goes like this: in the days of his flesh, Jesus offered up prayers and supplication with loud cries and tears to him who was able to save him from death, and he was heard because of his reverence. நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஏதோ மரணத்திலிருந்து தம்மை ரட்சித்துக் கொள்ளவும் அவருக்கு நேரிட போகிற பாடுகள் உபத்திரங்களிலிருந்து தம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று பிதாவிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறது போல நமக்கு தோன்றுகிறது. It may be appearing that Jesus is praying to God the Father to save him from the death or to save him from the troubles he is going to face. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து பயந்தவராக அல்ல, அல்லது பாடுகளை குறித்து விலகி ஓட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இந்த விண்ணப்பத்தை செய்ய அந்த வசனத்தை சொல்லவில்லை. But our Lord Jesus Christ was not feared about his death, or he is not moving away from the troubles that is coming against him. அந்த இது ஒரு கெத்செமனே தோட்டத்திலே நடந்த ஒரு சத்துருக்கு விரோதமாக நடந்த ஒரு யுத்த ஜெபத்தை இதிலே பார்க்கிறோம். We are seeing a warfare prayer that was prayed in the Garden of Gethsemane. இந்த கெத்செமனே ஜெபமயத்திலே சாத்தானுக்கு அடிமை போன மனுக்குலத்தை மீட்கும்படியாக நடந்த யுத்தம் என்று சொல்ல வேண்டும். We have to call this prayer as the battle of deliverance for the Satan enslaved mankind. அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே இலே போராடினதை நாம் பார்க்கிறோம். That's what we are seeing in the battle that was happening in the Garden of Gethsemane. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பார்க்கிறீர்களானால், if you read Luke 22 verse 44, 40லிருந்து 46 வரைக்கும் இந்த சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நான் 44வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையின் இரத்தத்தின் பெருந்துளிகள் தரையிலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I am reading only the verse 44. And being in agony, he prayed more earnestly, and his sweat became like great drops of blood falling down to the ground. And இந்த ஊக்கமான ஜெபம் தன்னுடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாக வெளிப்படும்படியான ஜெபித்த அந்த விண்ணப்பம் தன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவோ தனக்கு ஏற்படுகிற பாடுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றோ ஜெபித்த ஜெபம் அல்ல. This earnest prayer was not prayed to deliver him from the death or from the troubles he is going to face. காரணம், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லியிருந்தார், இந்த வேளை நின்று ரட்சியும் என்று சொல்வேனோ, இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று சொல்லி அவர் தம்முடைய சீஷர்களோடு சொன்னார். We are seeing in John 12:27 that Jesus was telling his disciples, Father, save me from this hour, or not, or I have come for this very reason to this hour. அவர் பாடுபட்டு மரிப்பதற்காகவே நான் அந்த உலகத்துல வந்தேன் என்று சொல்லி சொன்னார்.
He clearly told that I have come to this world to face the trouble and die. மத்தேயு 20:28 சொன்னார், அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord told in Matthew 20:28 that he has come to this earth to give his life as a ransom for many. யோவானது சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொல்லி இருக்கிறார். In John 10:18, Jesus told that I have the authority to lay my life down and authority to take it up again. இந்த பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணின இரத்தத்தின் வேர்வை பெருந்துளிகளாய் விழும்படியான அந்த போராட்ட ஜெபம் எதற்காக என்று பார்ப்போமானால், if we see what for this kind of warfare prayer was made by him, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, the book of Isaiah 53:12 says like this. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று எழுதியிருக்கிறது. It is written there like this, therefore I will give him a portion among the great, and he will divide the spoils with the strong, because he poured out his life unto death and was numbered with the transgressors, for he bore the sin of many and made intercession for the transgressors. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்தது அக்கிரமக்காரர்களுக்காக என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. This portion explains clearly that the prayer that he was offered was for the transgressors. அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is telling that he interceded for the transgressors. இந்த உலகத்திலே ஒரு நீதி உண்டு. யாராவது ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் நாம் அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு நன்மை செய்வது உண்டு. There is a justice in this world that if anybody does good to us, we will be doing good to them. ஒருவர் விருந்துக்கு அழைத்தால் நாமும் அவர்களை விருந்துக்கு அழைப்போம். If somebody have invited us for some party, we will also again in return we will invite them. யாராவது நமக்கு ஒரு வெகுமதி வாங்கி கொடுத்தால் அந்த வெகுமதிக்கு நாமும் அவர்களுக்கு ஒரு வெகுமதி வாங்கி கொடுப்போம். If somebody has offered a gift to us, in return we will also offer a gift to them. இதுதான் உலகத்திலே நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நீதியா இருக்கிறது. This is the rule that we are following in this world. அல்லது யாராவது நம்மை பகைத்து விட்டால் எப்படியாவது ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். If somebody shows enmity to us in some situation or other, we will try to show the same to them. யாராவது நமக்கு தீமை செய்தால் ஏதாவது ஒரு வழியிலே அவருக்கு தீமை உண்டாகுமா என்று பார்ப்போம். If somebody does evil to us, we will be expecting some evil that will be happening to them. இப்படிப்பட்ட நம்முடைய நீதியும் நம்முடைய மனப்பான்மையும் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறது. This is our attitude and our justice. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But we are seeing here our Lord Jesus Christ has pleaded for the transgressors. ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனத்திலே ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. There is an incident explained in Luke 7 verses 1 to 10. அதிலே ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருந்தபோது அவன் யூதர்களை பார்த்து இயேசுவிடத்தில் அவனுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It explains that the centurion, for his own servant who was sick, he asked his friend to plead with Jesus. அவர்கள் வந்து இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள், இயேசுவே, இந்த நூற்றுக்கு அதிபதி மிகவும் நல்லவன், அவர் நம்முடைய ஜனங்களுக்கு அதிக நன்மைகளை செய்திருக்கிறான், நம்முடைய ஜனங்களை அதிகமாய் சிநேகிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கூட கட்டி கொடுத்திருக்கிறான், அதனால நீர் இவருக்கு இந்த நன்மையை செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்று வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing that the Jewish friends of the centurion has come to Jesus and explained that this man deserves
what you deserves you to do all these things because he loves our nation and he has built our synagogues. ஒரு நன்மை செய்தா, ஒரு மனுஷன் நன்மை செய்தா அவனுக்கு எப்படியாவது ஒரு நன்மை கிடைப்பதற்காக நாம் ஜெபம் பண்ணுவதும், ஒரு நல்ல விசுவாசிக்காக வேண்டி ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணுவதும், அல்லது ஒரு இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. It is usual for us to pray for a good believer or a person who has done good for us. ஆனால் இயேசு அதற்கு விரோதமாக, அதற்கு மாறாக அக்கிரமக்காரர்களுக்காய் வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But contrary to that, we are seeing that Jesus has interceded for the transgressors. இந்த பாடுகள், இந்த வேதனை, இந்த உபத்திரம் ஏனென்று சொன்னால் அக்கிரமக்காரர்களுக்காய் வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why all these troubles and pains and the distress for Jesus was because he interceded for the transgressors. யார் இந்த அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் நானும் நீங்களும் தான் இந்த அக்கிரமக்காரர்களாய் ஜீவித்துக் கொண்டிருந்தோம். If you ask who are those transgressors, that is you and me only. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அக்கிரமக்காரர்களுக்காக அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That verse also explains that he bore the sin of many. அவர் பிதாவை நோக்கி அந்த பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் மன்றாடுகிறார். அக்கிரமக்காரருடைய பாவத்தை நான் சுமந்து கொள்கிறேன் என்று சொல்லி, இவர்களை நீர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that our Lord is praying with a loud cry and tears that we have to be delivered from the sins. அவர்களை விடுவிக்கும்படியாக தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing that he has poured out his life unto death for the deliverance of us. அதனால்தான் அவருடைய ஜெபத்தின் வேளையிலே வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே வந்து விழுந்தது என்று பார்க்க முடிகிறது. That is why we are seeing that his sweat have been converted into big drops of blood and fall down on the ground. இன்றைக்கும் அந்த கெத்செமேனிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் துளிகள் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Even today, that great drops of blood of Jesus Christ is interceding for you and me today. அது இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது, அக்கிரமக்காரர்களை மன்னியும் இயேசு பிதாவே இந்த அக்கிரமக்காரர்களை மன்னியும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறது. That blood is interceding for us that these transgressors should be delivered. எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, ஆபேலுடைய ரத்தம் பேசினது பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது இப்பொழுதும். Hebrew 12 says that blood is speaking good things than the blood of Abel. அந்த ரத்தம் சிந்தப்பட்ட கெத்செமேனிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் துளிகள் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Even today that blood is interceding for us. அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டார். It is telling that he bore the sin of us. தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி விட்டார். He poured out his life unto death. அதனால இந்த செலுத்தப்பட்ட இந்த பரிகாரம், இரத்த கிரயம் அநேகரை மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த வசனத்தின் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because of the praise that Jesus has paid, the verse says that therefore I will give him a portion among the great and he will divide the spoils with the strong. அக்கிரமக்காரர்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை ஈடாக விலை கிரயமாக நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர்களுக்காய் வேண்டிக் கொண்டார். அவருடைய பாவங்களை சுமந்து கொண்டார். Giving his own blood as a ransom for the many of the transgressors, he was interceding for us. அதனால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why his prayer was heard. அதனால் அநேகரை பங்காக பெற்றுக்கொண்டார். That is why he received a great portion of the great people. நம்மை பற்றி பிடித்திருந்த எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்புகளை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி 53வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The verse says that all the clutches of the punishment that was above us was taken away by him.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God decided to crush him. The scripture is clearly telling. அந்த அதிலிருந்து வழிந்த ரத்தம் தான் பரிகாரமாக செலுத்தப்பட்டது. That blood was an atonement for our sins. அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கும்படியாக அந்த செலுத்தப்பட்ட அந்த விலைக்கரமாய் செலுத்தப்பட்ட அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தது. The price that was offered as the blood for our sins and transgressions was the atonement. ஏன் இத்தனை பாடுகள், இத்தனை ரத்த சிந்தைகள்? அவர் தம்மை ஏன் மரணத்துக்கு ஆத்துமாவை மரணத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் பாவிகளுடைய பாவங்களை சுமந்து கொள்ள வேண்டும்? Why he has to bore all the sins of many? Why he has to pour out his life unto death? And why there's a lot of pains for him? ஒருவராவது கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. Because none of us should get perished. மத்தேயு 18:14 சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவராயிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew says that in the same way your father in heaven is not willing that any of these little ones should perish. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை அப்படியே நிறைவேற்றி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணினாலே ஆண்டவர் பலவான்களை கொள்ளை பொருளாய் கொடுத்தார், அநேகரை பங்கிட்டுக் கொள்ளும்படியாக செய்தார். அவருடைய ஜெபம் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. Since he has fulfilled the will of God and made the prayers with the loud cries and tears, his prayer was heard and answered with a lot of great portion among the great and the spoils among the strong. இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கும் போது தேவகுமாரனுடைய பலத்த சத்தம் அவருடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் பிதாவாகி தேவன் அத்தனை அக்கிரமக்காரர்களையும் விடுதலை ஆக்குவதற்கு சித்தம் கொண்டார். Because as the Father hears the tearsome prayers of the ordinary humans, he has decided to hear the prayer of the Son of God and decided to deliver all the transgressors. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து வருகிறாளோ அத்தனை பேருடைய அக்கிரமத்தையும் நீக்கி போடுவதற்காக அந்த பலியை கர்த்தர் பிதாவாகிய தேவன் அங்கீகரித்துக் கொண்டார். God has accepted that offering to deliver all the people who are coming to him in the name of Christ Jesus. இன்றைக்கும் அநேகருடைய கண்ணீரின் ஜெபம் அநேக பலவான்களை, ஜாதிகளை, ஜனங்களை, தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். Today also God is working on our tearsome prayers for delivering many nations and peoples and generations. நான் 2 ஜெபத்தை உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். I want to show you 2 prayers before you. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Jeremiah 13:17 goes like this. கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says, my eyes will weep bitterly, overflowing with tears, because the Lord's flock will be taken captive. கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போவதை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீர் விட்டு அழுது மன்றாடினான் என்று பார்க்க முடிகிறது. We are seeing here that prophet Jeremiah was weeping bitterly because the Lord's flock is being taken captive. எரேமியா 16-17 வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனங்களுடைய நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். பேசி அவருடைய அழிவை குறித்து சொல்லுகிறார். அவருடைய பொல்லாப்பை அவருடைய வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே. The God is talking about the judgment and the sin of the people, that judgment that is going to come upon the people in the 16th chapter. அதனால 17ஆவது வசனத்திலே எரேமியா சொல்றார், என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்றிருக்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடிகளினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி
அவருடைய எரேமியாவுடைய கண்களில் இரவும் பகலும் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. That is why Jeremiah says in this 14th and 17th verse, let my eyes overflow with tears night and day without ceasing, for the virgin daughter my people has suffered a grievous wound and a crushing blow. இதே போல இந்த கண்ணீரின் ஜெபம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், அடிமைப்பட்டிருக்கிற அக்கிரமத்தில் நுகத்திலே கட்டப்பட்டு இருக்கிறவர்கள், பாவத்திலே பிணைப்பட்டு இருக்கிறவர்கள், மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படும்படியாக இன்றைக்கு எரேமியாவை போல கண்ணீர் சிந்தி ஜெபித்தால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார், ஜனங்களை ரட்சிப்பார், எழுப்புதலை காண கர்த்தர் கிருபை செய்வார். If you and me have the same tearsome prayers and supplications for the souls, God will deliver the people from the sin and those who are moving towards the direction of the death. இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that the Lord Jesus Christ had made his prayers and supplication with loud cries and tears. இது ஏன் இந்த வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறால், நாமும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Why it has been recorded in the scripture, this incident, is you and me are indebted to pray and cry before the Lord for the souls like this. நாம் மிகவும் சௌரியமாக வாழ்ந்து பழகிவிட்டோம் இந்த காலங்களிலே. In these days we are so comfortable in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கெத்செமனே ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறது. The Gethsemane prayer is very little in our life. அதனால சத்ரு அவனுடைய ஆதிக்கத்தை ஒவ்வொரு விசுவாசிகள் மேலே அல்லது வெளியில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்கள் மேலே அதிகமாய் செலுத்துகிறதை பார்க்க முடிகிறது. That is why we are seeing the enemy is giving his dominion or playing his dominion with the nations, above the nations and the people. கண்ணீரின் ஜெபம் நமக்கு தேவை. We need that tearsome prayers. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கெத்செமனேயுடைய ஜெபத்தின் பாரத்தை கர்த்தர் தருவாராக. Let the God give the burden of the prayer of the Garden of Gethsemane. இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்ட ஒரு வசனத்தை பார்க்க போறோம். Secondly, we are going to see another verse what for Jesus Christ prayed. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இருக்கிறது. John 14:16 says like this, and I will ask the Father, and he will give you another advocate to help you and be with you forever, the Spirit of truth. இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரராகிய நமக்காக வேண்டுதல் செய்து நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தம்மை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விட்டார். God has delivered us from the sin by offering himself as a ransom for us and crying towards the God with loud cries and tears. ஆனால் இன்னும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But still we are living in this world. பாவம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. The sin is there in this world. பிசாசு இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். The Satan is also working in this world. அதனால நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மோடு கூட என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் இருக்கும்படியாக நமக்கு ஒரு தேற்றரவாளன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why our Lord has prayed to our Father God that there should be an advocate to help us, to strengthen us, and be with us forever. இந்த ஆண்டவர் வேண்டிக் கொண்ட இந்த வேண்டுதல் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 4 வசனங்களை வாசிக்கும் போது அந்த சம்பவம் அவருடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறினதை பார்க்க முடிகிறது. So when we are seeing in Acts 2:1-4, the answer for his prayer is being fulfilled. We are seeing there. அங்கே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In that instant, we are seeing that the Holy Spirit has been poured out on them. அவர் பலத்த முழக்கத்தோடு வல்லமையோடு கூட அக்கினிமயமான நாவுகளோடு கூட இறங்கி வந்தார் என்று அந்த பகுதியிலே பார்க்கிறோம்.
we are seeing that the Holy Spirit has come upon them with the rushing, blowing sound of the wind and with the tongues of fire. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த நோக்கம் என்ன என்று சொல்லி எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John 16:8 explains the very reason that the Holy Spirit has come upon us is that he will come to the world and convict the world of sin and of righteousness and of judgment. இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், பாவம் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாமும் பாவ போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are in this world, the sin is in the world, and the devil is working that whoever he can engulf with his work, we are also struggling with him. பாவம் வேற எங்கேயோ தூரத்துல இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்திற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is not that the sin is at a distant place because it is engulfing us. அந்த பாவம் நெருங்கி நிற்கிற பாவத்திலே விழுந்து விடாதபடி நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அனிதினமும் கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். The Holy Spirit has been given to us in order to protect us from that stumbling of sin. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அநேக திரும்பவும் பாவத்திலே விழுந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம். We are seeing that many of us who have been redeemed from the sin, saved, and who has accepted Jesus Christ has again fallen into the sin. அந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறதற்கு செவி கொடுக்காதவர்கள் அநேகர் விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். We have seen that many of those who are not listened to the conviction of the Holy Spirit has fallen again. எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அங்கெல்லாம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து கொண்டு தான் இருப்பார். Wherever Holy Spirit is working, he will always convict the world about the sin and of the righteousness and of the judgment. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36 லிருந்து 40 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், if you read Acts chapter 2 verses 36 to 40, அங்கே பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that Holy Spirit is convicting of the sin and of the righteousness and of the judgment. எந்த இடத்திலே பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற இடத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி வரும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். Wherever there is a conviction about the sin and the righteousness and the judgment, the presence of God will descend and people will be saved and delivered. ஜனங்கள் தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவார்கள். The people will be pierced in their heart and they will return to the Lord. அதனால்தான் அந்த பேதுருடைய பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why we are seeing 3000 people were saved by the sermon of the Peter. அங்கே சுகமளிக்கதை பற்றியோ அல்லது அவர்களை பற்றி ஆறுதல் படுத்துகிற வசனமாய் சொல்லப்படவில்லை. அங்கே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசினதை பார்க்க முடிகிறது. Nothing was preached there about the consolation and comfort, but it was the sin. It was preached about the sin and the righteousness and the judgment. அதனால அங்கே பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானதை பார்க்க முடிந்தது. That is why we are saving a great sale. Salvation has happened there. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற இடத்திலே ஜனங்கள் நிச்சயமாக இருதயம் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்புவார்கள். Wherever the presence of God is coming, surely the people will be pierced in their heart and repent before God. அதனால சபைகளினாலும் தனிப்பட்ட ஒவ்வொரு கூட்டங்களினாலும் பாவத்தை குறித்து நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்தாதபடி பிரசங்கங்கள் இருக்குமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சபையை போல மக்கள் வெதுவெதுப்பாக மாறி விடுவார்கள். குளிரும் இல்லாதபடி அனரும் இல்லாதபடி வெதுவெதுப்பாக மாறி விடுவார்கள்.
Wherever there is no preaching about the sin and the righteousness and the judgment, whether it is in the church or in the public meeting, the people will become lukewarm. இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் குறித்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். In Luke 12, Jesus preached that the repentance and the forgiveness to be preached among the world, among the nations. அதனால அந்த பாவத்தை குறித்து நீதியை குறித்து எங்க பிரசங்கம் பண்ணப்படவில்லையோ, நியாய தீர்ப்பை பற்றி சொல்லவில்லையோ, அந்த இடத்திலே சபைகளானாலும் எந்த கூட்டங்களானாலும் ஜனங்கள் வெதுவெதுப்பான சூழ்நிலைக்குள்ளாக கொஞ்ச காலத்திலே அப்படியே போய்விடுவார்கள். Wherever in the church or in the public meetings, if the preaching is not without sin and the righteousness and the judgment, people will become lukewarm and will backslide. இன்றைக்கு அமெரிக்காவில கேள்விப்படுகிறோம், ஒரு பிரபலமான ஒரு சபை கட்டமைப்பு கூட்டத்திலே அவர்களுடைய சபைகளிலே இந்த ஓரின சேர்க்கைக்காரர்கள் போதகர்களாக வரலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்புகிறது. In America, in a public church, in a very popular church, people are accepting that the gay persons can be a preacher in the church. ஒரு சிலர் அதை அப்படி செய்யக்கூடாது, ஒரு சேர்க்கையாளர் போதகர்களாக இருக்கக்கூடாது என்று எதிர்க்கிறார்கள். Some other group is opposing it. சபை தலைமை இப்படி ஒரு முடிவெடுக்கிறது, எந்த சர்ச்சில் எல்லாம் அந்த ஓரின சேர்க்கையாளர் போதகர்களாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கெல்லாம் நீங்க வேண்டான்னு சொல்றீங்களோ வேண்டான்னு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சபை தலைமை முடிவெடுக்கிறது. Here we are seeing the church leadership is taking a decision. Wherever you want to have the gay as a preacher, you accept it. Wherever you don't want, leave it. Like that, the church leadership is taking a decision now. இதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், சபையிலே இருக்கிற மக்கள் தங்களுடைய சௌரியத்தின்படி அவர்கள் வாழ்ந்தால் போதும், அவர்கள் பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ கண்டித்து உணர்த்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு சபை வந்து கொண்டிருக்கிறது. The very meaning of this incident is the church people are very much interested in their own comfort and they want to live in their own way. இது எங்கேயோ அமெரிக்காவிலே இந்த வியாதி பிடித்திருக்குன்னு சொல்லி நாம் அஜாக்கிரதையா இருப்போமானால், அந்த வியாதி எப்படி இந்த கொள்ளை நோய் உலகம் எங்கும் பரவினது போல அந்த கொள்ளை நோய் இந்த கொள்ளை நோயும் உலகம் எங்கும் பரவ தொடங்கிவிடும். If we are very careless that it is happening in America or in some other part of the world, this pandemic will engulf you and me also. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்க முடியாது. The preaching that is preaching about the sin and the righteousness and the judgment will not be attractive. ஆனால் அது தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். But it will bring the blessing to God's people. அது உயிர்மீட்சியை கொண்டு வரும். That will bring revival to the people. திரளான ஜனங்கள் பாவ உணர்வடைந்து ரட்சிக்கப்படுவார்கள். The people will get convicted about the sin and will be saved. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 5 வசனத்தை பார்க்கும்போது அங்கே அந்த சபையில இருக்கிற பாவத்தை குறித்தும் அதனுடைய மனம் திரும்புதலை குறித்தும் அல்லாவிட்டால் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கர்த்தர் பேசுகிறார். In Revelation chapter 2 verses 4 to 5, God is speaking about the upcoming judgment and about the sin and the righteousness. அங்கே ஒரு நியாய தீர்ப்பை சொல்கிறார், நான் விளக்கு தண்டை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். God is speaking a judgment over there. I will come quickly to you and remove your lampstand from your place. ஆமா, அந்த வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வெளிச்சம் அந்த சபையிலிருந்து இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். God is warning that the light of scripture will be removed from the church. இதனால அந்த இன்றைக்கு இப்படி பாவத்தையோ நீதியோ நியாய தீர்ப்பை குறித்தோ கண்டித்து உணர்த்தாத நிலைமைகள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறதுனாலே சபைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில் தங்கள் சௌரியத்தின்படி வாழ வேண்டும் என்ற தீர்மானத்திலே வாழ தொடங்குகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். As the preaching of this about the sin and the righteousness and judgment is coming down, we are seeing the believers in the church are trying to live according to their own comforts and their ways. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சபைகள் பரிசுத்தமாக்கப்படும்.
In 1 Peter 1:1, it says that when the Holy Spirit comes, the church will be purified. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே ஊற்றப்படுவதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி அப்போஸ்தலர்களுடைய 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. Acts 1:8 says the very purpose why the Holy Spirit is poured upon us. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. It says when the Holy Spirit comes, you will receive power. என்ன பலன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் முதலாவது கொண்டு வருகிறார்? What kind of power that Holy Spirit brings in our life first? பாவத்தின் வல்லமே மேற்கொள்கிற பலனை கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். God is giving the strength and power to overcome the power of sin. பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. There is a power for the sin. அது எந்த மனிதனையும் விழத்தள்ளுகிற வல்லமையோடு கூட செயல்படுகிற ஒரு சாத்தானுடைய கிரியை. It is the work of the devil that has the strength to put down all any man. அந்த பாவத்தின் வல்லமையை மேற்கொள்கிற பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். But the Holy Spirit is giving the strength to overcome that power of sin. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மை வாக்கு கடங்காத பெருமிச்சுவோடு ஜெபிக்க வைக்கிறார். When the Holy Spirit comes, he makes us to pray with the endless groans. அது இன்னும் நம்மை பலப்படுத்துகிறது. It again strengthens us. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக விளக்கி காண்பிக்கிறார். Holy Spirit explain the scriptures to us. இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆவியினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. We are seeing in 2 Timothy 3:14 and 15 all the scriptures has been God breathed. 17ஆம் வசனம் சொல்கிறது அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The verse 17 says that it is suitable for teaching and correction and training in righteousness. இவைகளை பரிசுத்த ஆவியானவர் விளக்கி நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறார். All these things the Holy Spirit explains in our life. நாம் துக்கப்பட்டு சோர்ந்து போகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிற ஒரு ஆவியானவராய் இருக்கிறார். When we are in grief, the Holy Spirit is consoling and comforting us. பலவீன நேரங்களிலே உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். In the time of weakness, the Holy Spirit is helping us. கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Lastly, when the Holy Spirit comes, you will be the testimonies. என்ன சாட்சிகள் என்று சொல்லி நாம் அநேக நேரத்துல சாட்சிகள் சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ணினாங்க, என்னுடைய தலைவலி நீங்குது, காய்ச்சல் நீங்கி விட்டது, என்னுடைய பலவீனம் நீங்குதுன்னு சொல்லி அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம். When we are telling about the testimonies, we used to tell that God, when I prayed, God has healed my headache and fever and other sickness. நல்லது, கர்த்தர் செய்த நன்மையை ஆண்டவருக்கு சொல்லி மகிமைப்படுத்துவது மிகவும் நல்லதுதான். It is very good to glorify all such kinds of acts of God. ஆனால் இந்த வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது, அவர்கள் எங்கும் சாட்சிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But the scripture explains what kind of testimony it is. In Hebrews 12:1 it says, since we are surrounded by so great a cloud of witnesses. இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் யார் என்று பார்த்தால், பாவத்தை மேற்கொண்டு வெற்றி பெற்ற ஜெயமெடுத்தவர்களை தான் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you ask who are this so great a cloud of witnesses, those people who have overcome the sin and have a victory over this sin and Satan. சத்துருடைய சகல வல்லமைகளையும் ஜெயமெடுத்த அந்த சீஷர்களை பார்த்துதான் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Scripture calls those people who have overcome all the sin of the Satan and had a victorious life is this. அதனால்தான் இந்த சாட்சிகள் உலகம் எங்கும் பறந்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே, சமாரியாவிலே, உலகத்தின் முழு எல்லா பகுதிகளிலும் இப்படிப்பட்ட சாட்சிகள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That is why the scripture says these kind of testimonies will be spread around the world from Jerusalem to Judea to Samaria and to the ends of the earth. இன்றைக்கு கர்த்தர் நம்மை இந்த சாதாரண உலக காரியங்களிலே பெற்றுக்கொண்ட நன்மையை பற்றிய சாட்சிகளாய் மாத்திரமல்ல, மேற்கொண்ட பாவத்தை மேற்கொண்ட பிசாசின் வல்லமை மேற்கொண்ட அவர்கள் மேல் வெற்றி சிறந்த ஒரு சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்துவாராக. Today, God does not only He wants us to be the testimony for the worldly things we are receiving from God, but He wants to make us the testimony who overcome the power of the sin and victory over Satan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே பார்க்கும்போது இந்த அபுதாபி தமிழ் சபையிலிருந்து அநேகர் அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளோடு கூட நிற்கிறதை பார்த்து சந்தோஷப்படும்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவினுடைய பலத்தினால் நாம் இடைகட்டிக் கொள்வோம். Let us strengthen us by the strength of Holy Spirit, so that when in the day of Christ Jesus, let him rejoice by seeing the TCF, those who are victorious over sin and Satan. இயேசு எனக்காக உங்களுக்காகத்தான் வேண்டிக் கொண்டார், ஒரு தேற்றரவாளன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக. Jesus Christ has prayed for you and me only in order to receive an advocate to be with us for our while in our life. கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலனுள்ள சாட்சிகளாய் நிலைநிறுத்துவாராக. சகோதரனுக்காக ஜெபிப்போம். Let our Lord establish us as a testimony, as a victorious testimony in our life. Let's pray before the Lord. Thank you, Holy Father God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை சபையாய் நாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அபுதாபி தமிழ் கிறிஸ்துவ சபையாய் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க விண்ணப்பம் பண்ணினபடியே கர்த்தர் ஆண்டவரே, எங்களோடு கூட என்னென்றைக்கும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, என்னென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஆண்டவரே, இயேசுவின் சந்ததியாய், யோசுவாவின் சந்ததியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஆண்டவரே, ஜெயம் பெற்றவர்களாக கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீங்க நிலை நிறுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களுக்கு சாட்சியாக மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவர்களாய், பாவத்தை மேற்கொள்ளவர்களாய், அநேகர் பாவத்துல இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே, எப்படி ஆகிலும் ஆண்டவரே அவர்களை மீட்டுக் கொண்டு ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறவர்களாய் ஆண்டவரே உமக்கு பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே எங்களை நீர் நிலை நிறுத்தும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் ஆண்டவரே கண்ணீர் நிறைந்ததும் பலத்த சத்தத்தோடும் ஆண்டவரே நாங்க தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மை மாதிரியாய் நாங்கள் பின்பற்றி வருகிறவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனல் அற்றவர்களாய் ஆண்டவரே, வெதுவெதுப்பானவர்களாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அனல் உள்ளவர்களாய் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், தேவ ராஜ்யத்திலே அநேகரை ஆண்டவரே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் இருக்க ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்க முழு சபையையும் பெரியவர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும் நாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாக, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை நிரப்புங்கப்பா, உங்களுடைய அக்னியினால் எங்களை நிரப்பி நடத்துவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த அபுதாபி பட்டணத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதுமாய் ஆண்டவரே நாங்க உமக்கு சாட்சிகளாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.